கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா ஆர்ஜேபிஎல் அப்படின்ற ஒரு கோடை என்என்எல்பின்னு எழுதுறாங்க. ஒய்ஏடபிள்யூசிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3 அண்ட் இசட் ஈக்குவல் டு 26. அதாவது A1, B2, C3, இசட்டை வந்து 26 என எடுத்துக்கொண்டால் ஆர்ஜேபிஎல்ல என்என்எல்பின்னு எழுதலாம். அதுக்கு ஒய்ஏடபிள்யூசிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் முதல்ல நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. 1, 2, 3 அப்படின்ட்டு 26 வரைக்கும் போட்டுக்கோங்க. இந்த ஆர்ஜேபிஎல்ல என்என்எல்பின்னு எழுதுகிறாங்க. அப்போ ஆர்ஜேபிஎல்லுக்கும் என்என்எல்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆருக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாருங்கள். ஆர் எந்த இடத்துல இருக்குது? ஆர் வந்து இங்கே இருக்குது. என் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரிவர்ஸில் வருது. ஓகேங்களா? எத்தனாவது நம்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆர்லேருந்து என் எத்தனாவது நம்பர்? 1, 2, 3, 4th. அப்போ 4th பிளேஸ். அப்போ +4 -4 அப்படின்னு இருக்குது. +4 எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டுக்கு எடுத்துக்கலாம். -4 வந்து ரிவர்ஸ். ஓகேங்களா? ரிவர்ஸ் எடுத்தால் மைனஸ், ஃபார்வர்ட் அப்படின்னா ப்ளஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ -4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? NN வரும். இப்போ இதுக்கே ஜேக்கும் என்னுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்கள். ஜே அண்ட் என். ஓகேங்களா? ஜே எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. என் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது எந்த ஃப்ளோ வருதுன்னா இந்த சைடில் வருது. இந்த சைட் ஃப்ளோக்கு என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ்னு பார்த்தோம். ப்ளஸ் அப்போ ஜேலேருந்து எத்தனாவது நம்பர் என் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 4th ப்ளஸ். அப்போ 4th பிளேஸில் தான் என் இருக்குது. இதே போல் நம்ம என்ன பார்க்கணுன்னா பிக்கும் எல்லுக்கும் பார்க்கணும். பி எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. எல் எங்கே இருக்குது? இந்த சைடில் இருக்குது. ஃப்ளோ வந்து ரிவர்ஸில் வருது. அப்போ பியிலேருந்து 1, 2, 3, 4, 4th பிளேஸ். ரிவர்ஸ்ன்றதுனால மைனஸ். அதே போல் என்னுக்கும் பிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்கள். எல் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. பி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இது ஃபார்வர்ட். ஓகேங்களா? ஸோ ஆரோ மார்க் ரைட் சைடில் இருக்குது. 1, 2, 3, 4, 4th பிளேஸ். 4th பிளேஸ்னால் +4 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஆருக்கும் என்னுக்கும் -4, ஜேக்கும் என்னுக்கும் +4, பிக்கும் எல்லுக்கும் -4, எல்லுக்கு பிக்கும் +4. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? YAWC. இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு -4, நெக்ஸ்ட்டு +4, அகெயின் -4, +4. இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றது இப்போ எடுத்து எழுதலாம். இப்போ ஒயிலிருந்து நமக்கு ரிவர்ஸ் வரணும். 4னா ரிவர்ஸ். இது Y பிளேஸ். 1, 2, 3, 4th பிளேஸ் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்? U வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்ட் பாருங்கள். C அண்ட் D ரெண்டுமே என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஏன்னா S கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒரு நம்பர் வந்து கரெக்ட். அடுத்து 4th பிளேஸில் +4 இருக்குது. நமக்கு நம்பர் வந்து செகண்ட் நம்பர் என்னது? ஏலேருந்து ஃபார்வர்டாக எடுத்துக்கணும். 4th பிளேஸ் 1, 2, 3, 4. 4th பிளேஸ் என்னது? E. ஓகேங்களா? இப்போ இது ஆன்சரே நமக்கு கிடச்சிருச்சு. இது நமக்கு கேன்சல் ஆகிடும். அதாவது கொடுத்துருக்கிற ரிசல்ட்லேருந்து நம்மளை எலிமினேட் பண்ணி நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு சஃபிஷியன்ட்டான டைம் இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே உட்காந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னே இதை டிக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் எப்படி சால்வ் பண்ணுறது? டபிள்யூக்கு மைனஸ், அதாவது ரிவர்ஸில் 4th பொசிஷன் டபிள்யூ இருக்குது. டபிள்யூக்கு 4th பிளேஸில் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறேன். டபிள்யூக்கு 1, 2, 3, 4. 4க்கு நமக்கு என்ன வரும்? எஸ். அதே சியிலேருந்து ஃபார்வர்டு எடுத்துக்கோங்க. சி வந்து இந்த இடத்துல இருக்குது. சியிலேருந்து +4 அப்படின்னும் போது இந்த டைரக்ஷன். இப்போ 1, 2, 3, 4. 4 அப்படின்னும் போது 4th பிளேஸில் என்ன இருக்குது? G இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் என்னது? UESG. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் A.